Hello friends, welcome back to my channel TheanSuvaiKitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான அசத்தலான பேச்சுலர் முட்டை குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க பேச்சுலரா இருக்கீங்கன்னா இந்த முட்டை குழம்பை ஈஸியா ப்ரிஃபர் பண்ணலாம். செய்யறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்ல ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலையும் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மணத்துக்காக. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்புக்கு தோணுன மாதிரி நீங்க வந்து 2 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் முன்னாடியே சேர்க்கறதால ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க தேவையில்லை, இதுவே நல்லா கலரா இருக்கும் குழம்புக்கு. ஸோ அதனால முன்னாடியே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக இந்த முட்டை குழம்பு செஞ்சிடலாம். ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னா டக்குன்னு இதை செஞ்சு நீங்க சாதம் போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் புளி தான் எடுத்து, ஒரு 10 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள் சேர்த்து உங்களுக்கு புளிப்புக்கு தோணுன மாதிரி நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அரைத்த விழுது சேர்த்துக்கிறேன். இது ஒரு கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நல்லா கெட்டியான தேங்காய் விழுதாக சேர்த்துக்கோங்க. புதுசாக அரைச்சி சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்துடலாம். திறந்துட்டு இன்னைக்கு வந்து நான் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். உடச்சி ஊற்றுறப்ப அந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்பவே அட்டகாசமாக செம்மையாக இருக்கும். ஸோ வந்து முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க. பேச்சுலர் முட்டை குழம்புல, ஸோ அதனால் நான் 2 முட்டை தான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம் ஹையாக வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். அவ்வளோதான், பாருங்கள் முட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கும் 3 நிமிஷத்துலேயே. அவ்வளோதான், நம்மளோட அருமையான பேச்சுலர் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேச்சுலர் முட்டை குழம்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ், விளாக்ஸ், குட்டி குட்டி விளாக்ஸ், கிச்சன் டிப்ஸ்லாம் வர காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.